வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா இந்தியா போஸ்ட்லேருந்து வந்திருக்க சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் gdsonline.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு என்றைக்கு பண்ணணுன்னா 15/7/2024, அதாவது நேற்றுலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது அதுக்கப்புறம் வந்துட்டு 5/8/2024 உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் எதனா அப்ளிகேஷனில் எதனா கரெக்ஷன் பண்ணாலோ உங்களுக்கு வந்து 2 நாட்கள் டைம் தராங்க. 6/8/2024 8/8/2024 உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம், இதுக்கான என்னென்ன வேலை செய்யணும், ஜாப் ப்ரொஃபைல்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஏபிபிபிஎம். இதுக்கும் அதே மாதிரி உங்களோட ஜாப் ரோல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக போட்டிருப்பாங்க. இதை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தக் சேவாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட், அதாவது சேலரி பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். பிபிஎம்முக்கு 12,000 ரூபாவும், ஏபிபிஎம் தக் சேவாக்கு வந்து 10,000 ரூபாவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியாக இருந்ததுன்னா 3 வருஷமும், இடபிள்யூஎஸ் ஆச்சுன்னா ரிலாக்ஸேஷன் கிடையாது. பிடபிள்யூடி வந்துட்டு 10 வருஷம் வரைக்கும், பிடபிள்யூடி ஓபிஎஸ்சின்னா 13 வருஷமும், பிடபிள்யூடி அண்ட் எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா 15 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 10th நீங்கள் வந்துட்டு ஒரு அபவ் ஒரு 80% எடுத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிலோ 80% இருந்ததுன்னா அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இவங்க கேட்டகிரி வைஸாக வந்துட்டு நம்மளுக்கு கட் ஆஃப் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 400 மேலே எடுத்திருந்தால் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அப்ளிகண்ட் ஹாஸ் பீன் ஸ்டடிட் த லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நம்ம தமிழில் எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பிளாக்ல வந்துட்டு, அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே தமிழ்நாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். இது வந்துட்ட உடனே நீங்கள் அரக்கோணம், கன்னியாகுமரி, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வியூ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட உடனே உங்கள் ஏரியாவில் உங்கள் வில்லேஜஸ் நேம், அதாவது உங்களுக்கு நியர்பை இருக்கிற வில்லேஜஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ ஜிடிஎஸ்ன்னா அதாவது ஏபிபிபிஎம் இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு யூஆர் கேட்டகரியில் ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் வந்து எது உங்களுக்கு நியர்பை இருக்கிறோ அந்த வில்லேஜில் வந்துட்டு நீங்கள் யூஆர் இருந்ததுன்னா யூஆர் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லை ஓபிசி கேட்டகரி இருந்ததுன்னா அது ப்ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு நியர்பை இருக்கிற உங்கள் கேட்டகரிக்கு கண்டிப்பாக வேகன்சி ஃபுல் பண்ணுவாங்க. மெயின் மார்க் பேஸ் பண்ணி தான் இதை வந்து கண்டிப்பாக இந்த வேலையை எடுப்பாங்க. ஸோ நல்ல மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊரில் இருக்கோ அவ்வளோ வேகன்சி வந்து உங்களுக்கு கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புலிவலம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஆரில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அந்த மாதிரி ராணிப்பேட்டைன்னா தக் சேவாக்கு எஸ்சி கேட்டகிரியில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதை தெரியாமல் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதுங்க. இதை நல்லா தெரிஞ்சுன்னு எது உங்களுக்கு நியர்பை இருக்கிறோ அந்த வில்லேஜுக்கு கண்டிப்பாக போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்லேயே இங்கே வந்து ரிஜிஸ்டர்னு இருக்கும். இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது உங்கள் என்னென்ன டீட்டெயில்னா உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுத்துக்கும் ஒரு ஓடிபி ஒன்று வரும். நம்பர் இல்லாமல் வித் வேர்ட்ஸோடு வரும். ஸோ கண்டிப்பாக அது வந்து கிளியராக, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் கேப்ஸில் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கிளியராக வந்துட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும்.
ஆதார் கார்டு இல்லாமல் உங்களால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வேணும். அதே மாதிரி அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அவங்க சொன்ன அந்த இதில் வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணோன்னா நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யுவர் கேட்டகரி இருந்ததுன்னா 100 ருபீஸ் பே பண்ண வேண்டியது வரும். இதே ஃபீமேல் அண்ட் SC ST கேட்டகரிஸ் வந்து PWT கேட்டகரி வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான இந்த மாதிரி வேலைவாய்ப்பை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.